ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லும் போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், கரங்களை கொண்டு வந்தவங்க கரங்களை உயர்த்தி தான் சொல்லணும். ஹல்லேலூயா. மீண்டும் இந்த 3ஆம் நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த உபவாசத்தின் 3ஆம் நாளில் வந்து நிற்கிறதுல எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது மாத்திரமில்லாமல் என்னை அழைத்து மீண்டுமாய் கனப்படுத்தின பாஸ்டரையாவுக்காகவும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் சபையாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாய் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க தான் பேசணும், இந்த மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. Not the preparation, the presence of God is must. நம்முடைய ஆயத்தம் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்மை வழி நடத்தும். கண்களை மூடி இந்த இடத்துல ஒரு சகோதரனா நான் நிற்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருப்பீங்க, உங்கள் இருதயத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு, உங்கள் தலையில் என்ன சிந்தனையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உன் இருதயத்தை நன்றாய் அறிந்தவர் இயேசு மாத்திரம்தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஒவ்வொரு முறையும் தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நீங்கள் எதை கேட்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்னை இன்னைக்கு நடத்துங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உடைய தலைப்பில் 2 நாட்களை கடந்து இந்த 3ஆம் நாளில் நாங்கள் நிற்கிறோம். இந்த 3ஆம் நாளில் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, எனக்கு வேண்டிய மன்னாவை நீங்கள் எனக்கு தாங்க சுவாமி. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறோம், ஆனால் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான சாப்பாடு தான் பிடிக்கும். எல்லாரும் ஒரே சாப்பாடு ஃபேவரட்னு சொல்ல மாட்டோம். அதே போல் தான் ஆண்டவருக்கு தெரியும் ஒரு இருதயத்துக்கு என்ன தரணும்னு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிறவர், காயத்தை கட்டுகிறவர். உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் உலாவட்டும், உங்கள் ஆவிக்குள்ளாய் உலாவட்டும். இருக்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தை யாரும் தயவு செய்து அசட்டியாய் இந்த நேரத்தை தளர விட்டுறாதீங்க. கண்களை மூடி, பிரதர் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம்லாம் இல்லை பிரதர், இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கணும்னா உன் மாம்சக்கூரியமான கண்கள் மூடப்படணும். பவுல் குதிரையில் போயிட்டே இருக்கிறார், ஒரு பெரிய அதிகாரத்தோடு போகிறார், மாம்சரீகமான கண்களில் போகிறார். கிறிஸ்துவுக்கு பற்றி பேசுகிறவர்கள் எல்லாரையும் கொல்லும்படி தன்னுடைய கையில் கட்டளையை வாங்கிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஆண்டவர் பார்க்கிறார். அவர் அந்த குதிரையிலிருந்து கர்த்தருடைய வல்லமையை கண்டு கீழே விழுந்து பார்வையற்று போகிறார். இந்த பார்வை, மாம்சிக பார்வை மூடும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்னும் வல்லமையை பவுல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இன்னைக்கு உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்க்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு பிரத்யட்சமாய் தன்னுடைய தரிசனத்தை காண்பிப்பார். நீ பவுலை போல் வைராக்கியமாய் ஓடும்படி ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலையில் சொல்கிறது என்ன தெரியுமா? உன் மாம்ச எண்ணமான கண்களை மூடு. உன் மாம்சரீகமான உன்னுடைய சில எண்ணங்கள் இருக்குல்ல, இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் ஆகுன்ற இந்த எண்ணமான கண்களை மூடு. ஆவிக்குரிய கண்களை என்ன பாரு. உன்னால் முடியாததை கர்த்தரால் முடிக்க பண்ணுவார். ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையில் எங்களோடு நீங்கள் பேசுங்க சுவாமி.
வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு போதிக்க வேண்டியதை போதித்து எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்பா. செபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தில் கையை வச்சு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்கள் என் கூட பேசுங்கப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. இருதயத்தில் கையை வச்சு நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போ என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும், உம்மை போல புரிந்து கொள்ள. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர். மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல் உருக்கிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருக்கிட செய்பவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. ஆமே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் உள்ளங்கை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போ என் வாழ்விலே, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போ என் வாழ்விலே. இருதயத்தில் கையை வச்சு உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உணர்ந்து சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல. பரிசுத்தாவியானவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போ என் வாழ்விலே. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதும். அவரை போல புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, அவரை போல உங்களை அரவணைக்க ஒருவரும் இல்லை. இந்த மத்தியான வேளையில பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம்
இந்த ஆலயத்தில் முழுவதும் தங்கியிருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் நிறைத்து கொண்டு இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த பிரசன்னத்தை அப்படியே உணர்ந்து அந்த பிரசன்னத்தில் நினைந்து ஆண்டவரையே பார்த்து கொண்டு நீங்கள் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் நம்ம இந்த 3ஆம் நாளில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உண்டு. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்றதை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசேஷமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஷேடோ இருக்குல்ல, நிழல், அது கூட சில டைமில் காணாமல் போயிடும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு ஒருபோதும் காணாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதமே வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு தீமையான எண்ணத்தில் போனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்மையான காரியத்தையே சொல்லிட்டு இருப்பார். நம்ம ஒருத்தரை பற்றி தவறாக நினச்சா பரிசுத்த ஆவியானவர் அப்படி நினைக்காதுன்னு சொல்லி கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் நல்லவர் யாருமே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நன்மைகளையே சொல்லி திரிவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3ஆம் நாளில் இந்த விசேஷமான ஒரு பாத்திரத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறோன்னா we have lot of facilities. இன்றைக்கி கூகுள் மேப் இருக்குது. ஒரு ஹோட்டல் போகும்போது பக்கத்தில் எது பெஸ்ட்டான ஹோட்டல்னு பார்க்குறோம், சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இல்லை ஒரு இடத்துக்கு போனோன்னா செக் பண்ணுறோம், டிராஃபிக் இருக்கா இல்லைன்னு பார்க்குறோம். அதே போல் இந்த 10 நாட்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம தியானிக்கிறோம். நம்ம தியானிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் யார், இவருடைய தன்மைகள் என்ன, இவர் என்ன செய்வார். வேலைக்கு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நான் தியானிச்சா, பரிசுத்த ஆவியானவரை இந்த 10 நாள் அவரை பற்றி நம்ம தியானிக்கிறோம். நம்ம சபையில் உபவாச கூட்டமாக இதை வச்சுருக்கிறாங்க. பாஸ்டர் வராங்க, ஆராதனை பண்ணுறாங்க, சக ஊழியர்கள் பேசுகிறாங்க. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இவர் யார்? ஒரு கேள்வி இருக்குல்ல, எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. யார் இவர்? ஆவியானவர்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆவி குக்கரில் விசில் வர ஆவி தான். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவோம், ஆவி வருதுமா, வந்துருச்சாரா? 1 2 3 விசில் வந்துச்சு, ஆவி வந்துச்சு, பார்த்தேன். அந்த ஆவி தான் எனக்கு அப்போ தெரியும். அப்புறம் சொல்லுவாங்க சில ஆவி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் எப்படி இணைந்தார்ன்றது ரொம்ப அழகானது. எப்பவுமே இந்த ஆவியானவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியானவர் சத்தத்தை விட்டு வேற ஆவி சத்தத்தை கேட்குறோம். இந்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பிரதர். நிறைய பேர் என்கிட்ட என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற தீர்மானம் சரியாக விளங்கவே மாட்டேங்குது. நான் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுறேன், இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் திரும்பி அடுத்த நிமிஷமே பண்ணிடுறேன், அடுத்த நாளே பண்ணிடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோடு அவங்க நெருங்கி ஜீவிக்கலை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்மளை காத்திருக்குது தெரியுமா? ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா, நம்மளை காட்டிலும் விசேஷமானவங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு விஷம் வைக்கிற ஆளானவன்ற மாதிரி இருக்கு. பக்கத்தில் பார்த்து நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பங்கை நாம் இந்த மத்தியான வேளையில தெரிந்து கொண்டோம். நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாக இருப்பது தான். என்னுடைய வாலிப நாட்களில் நான் தெருவாக அலைஞ்சிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்பேன், உலகம் பேச்சும் கேட்பேன். சில பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் சூழும் பொழுது இதே பெங்களூர் பட்டணத்தில் நடு ரோட்டில் நின்று அழுதேன். என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும்? அன்றைக்கி தான் முதல் முறையாக நான் அப்பான்னு கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் பேருக்கு பைபிள் எடுத்துகிட்டு போவேன், ஜெபம் பண்ணுவேன்.
என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்றைக்கி தான் பா நடு தெருவில் நிற்கிறான் பாருன்னுவாங்களே, அன்றைக்கி நான் நின்று நடு தெருவில் நின்று கதறேன். 3 பெரிய மெயின் ரோடு இன்றைக்கும் என் நினைவில் இருக்கு. இதே மாதிரி தான், எதிர்க்க ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், லெஃப்டில் ஒரு பெரிய மெயின் ரோடு. அந்த நடு ரோட்டில் நின்று யாராவது வருவாங்களா, நடு ரோட்டில் நிற்கிறேன்னு நின்றுட்டேன். யாராவது வருவாங்களா, யாரும் வரல. அழுதுகிட்டே இருந்தேன் தம்பி, அழுகிறேன். என்ன பண்ணணும்னு தெரியல. நமக்கு ரொம்ப துக்கம் அடையும் போது, நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் பெருகும் பொழுது நமக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அதே சூழ்நிலை நாங்கள் நின்று நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசினார். யார் வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நான் நிஜமாக நான் நினைக்கல ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்வார். நான் நினைக்கல. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு அந்த ரோட்டில் என் கையை பிடிச்சார் பார்த்தீங்களா. இன்னைக்கு இங்கே நிற்கிற வரைக்கும் என் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறார். இனியே என் கையை பிடிச்சி நடத்துவார். சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கையை விட்டு நான் போனேன். ஆண்டவர் சொன்னார், வா நீ அடிக்கடி கையை பிடிச்சிட்டு விட்டு போகிற, ஒரு டீல் வச்சுப்போம், இனிமேல் நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்கோங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பிடிச்சிக்கங்க. யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? நிறைய பேருக்கு கேள்வி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா தகப்பன், குமாரன் வந்தார், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாங்களே யார்? இவரும் தேவன் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. இவரும் தேவன் தான். சில பேருக்கு நிறைய கேள்வி. 3 சொல்கிறாங்கன்னு. 3 இல்லை, அது 1 தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 3 இல்லை. நல்லா விரல காட்டி காலுங்க. இது 3 இல்லை, இது 1 தான். புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? என் மனைவிக்கு நான் யார்? என்ன நீங்களே சந்தேகமாக பார்க்குறீங்க? என் மனைவிக்கு நான் யார்? நல்லா சொல்லுங்க. ஹஸ்பண்ட். ஏதோ ஒரு பேண்டு, ஓகே, அந்த பேண்டு தான் ஹஸ்பண்ட். என் மகளுக்கு நான் யார்? அப்பா. என் அம்மாவுக்கு நான் யார்? பிள்ளை. தொல்லையா இல்லை, பிள்ளையாக தான் இருக்கேன். முப்பரிமாணங்கள். என் மனைவிக்கு நான் புருஷனாக இருக்கிறேன், என் மகளுக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன், என் தாய்க்கு நான் மகனாக இருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய கிரியைகளை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். நீங்கள் நல்லா உறுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் தான் நம்மளையும் வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முப்பரிமாணங்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது, அவர் தேவன். 1 கொரிந்தியர் 3:16 அவர் தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். காலையில் தான் நான் அமர்ந்து இந்த காரியங்களை தியானிச்சுட்டு இருந்தேன். 2 நாளாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்று ராத்திரி வந்தேன். ஒரு அதிகாலையில் அலாரம் வச்சுட்டு கொஞ்சம் எழுந்தேன், ஜெபம் பண்ணேன். திரும்பி காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தேவன். இந்த வசனத்தெல்லாம் படிச்சிங்கன்னா ஆவியானவர் தான் அவர்களை நியாயம் தீர்த்தார். ஆண்டவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 3:16 நான், நீங்கள் ஆலயமாக இருக்கீங்க, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். என்னுடைய ஆவி, எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவர் தேவனாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் வருவார் பிரதர்? இந்த 10 நாள் நம்ம தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை போல் வருவார், அக்கினியாய் வருவார், புறாவை போல் வருவார், முத்திரையாய் வருவார், பல கோணங்களில் வருவார். என்னுடைய வாழ்க்கையில் 2009ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில் பெரிய தோல்வியான உடனே நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? உடனே டிசைட் பண்ணிட்டேன், சேர்த்துருவோம். ஏன்னா வேற ஆவி பேசிட்டு இருந்துச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்காததால வேற ஆவி சொல்லுது, நீ தோத்த உடனே செத்துடுன்னு சொல்லுது. இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆவியானவருடைய உறவில்லாதபடியால் தான் தீர்மானங்கள் தவறாய் போகுது. எடுக்கிற தீர்மானம் சேர்த்துருவோம், முடிஞ்சிச்சு, தோல்வி, சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த இடத்த விட்டு போனால் யாராவது மாற்றிடுவாங்கன்னு அந்த இடத்துலயே உக்காந்தேன்.
திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கிலேயே உட்காந்துருக்கேன், அல்சூர் லேக் கிட்ட. அது மிலிட்ரி ஜோன் ஏரியா வேறு. மதியானம் 2 மணிக்கு உட்காந்துருக்குறேன், உட்காந்துட்டே இருக்கிறேன். அப்போ அது புதர் காடாக இருக்குது, இப்போ அது கொஞ்சம் நல்லா வச்சுருக்குறாங்க. அப்போ அது ஒரு காடு மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறேன். எனக்கு என்னென்னா, லேக்கில் விழுந்து எப்படியாவது செத்துடணும். நீச்சல் கொஞ்சம் தான் தெரியும், எப்படியாவது விழுந்துருவேன், செத்துருவோன்னு. எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, அது மிலிட்ரி ஜோன். தப்பி தவறி மாட்டணும்னு வச்சுக்கோங்க, மிலிட்ரிக்காரன் என்னை பின்னி எடுத்துருவான். அதெல்லாம் நான் யோசிக்கிறேன், சாகிறது மேலா அவங்ககிட்ட மாட்டுறது மேலானா சாகிறதா மேலு, இப்படியே யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன் அந்த பார்க்கில். மத்தியானத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் உக்காந்துருக்கிறேன். ஒரு ஆவி சொல்லுது, இப்போ போ, நடுவில் மோரி இருக்குது, எகிரி குச்சி மேலே ஏறி குச்சிரு. 2009 இதுதான் என் வாழ்க்கையில் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அந்த புதர் காடை விட்டு நான் வெளியே வந்தேன். எதை விட்டு வெளியே வந்தேன்? சில அசுத்தமான ஆவின்ற ஒரு காட்டுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த காட்டை விட்டு நான் வெளியே வரேன். அது வரைக்கும் எனக்கு தீர்மானமே மாறலை. அதுக்குள்ளேயே உக்காந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே அந்த மெயின் ரோடு தாண்டி போகிறேன். யாரோ ஒருத்தர், யாருன்னே தெரியல, எக்ஸலில் வராரு. இன்ன வரைக்கும் நான் அவரை பார்க்கல. அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்தேன். நல்லா பெரிய மீசை, வழுக்க தலை, நின்னார். எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். நான் அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறது, அல்சூர் போயிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டேன். நான் எங்கே சொல்கிறது, லேக்கு குதிக்க போகிறேன் நான் சொல்ல முடியும். அல்சூர் போயிட்டுருக்கேன். உக்காருன்னாரு. பின்னாடி ஷீட்டு கூட இல்லை அந்த எக்ஸலில். அவர் உக்கார ஷீட் இருக்குது, பின்னாடி ஒரு அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. உக்காரு விடுறேன்னாரு. உக்காந்தேன். அல்சூர் வரைக்கும் போனவர் அந்த குருத்வார் கீழே இறங்குறவர் என்ன கேட்டார், இங்கே தானான்னாரு. இங்கே தானே. இங்கே எங்கே? இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னை அல்சூர் ஆதேஷாக்கிட்ட விட்டுருங்க, நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு. உன் வீடு எங்கே? மீசை வேறு ரொம்ப கூர்மையாக இருக்குது. நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லுன்னு தெரியல. நான் சொன்னேன், என் வீடு எச்சல், அங்கே தான் போகிறேன், உக்கார். ஸ்ட்ரைட்டாக வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு. போய் என் வீட்டு தெருவுக்கிட்ட நிப்பாட்டினார். எங்கே உங்கள் வீடு இங்கே அப்படின்னார். அங்கே தான் சார். போ வீட்டுக்கு போ அப்படின்னார். நின்ன இறங்கிட்டு ரோட்டில் நடந்து போகும்போது மெதுவாக திரும்பி பார்த்தா அங்கேயே நிற்கிறார். நான் வாட்டு நடந்து மெதுவாக வீட்டுக்கு போனேன். போய் வீட்டுக்குள்ளே போனோன்னே எங்கள் அம்மா அழுதாங்க. எங்கடா போனேன்? எல்லாரும் அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு ஊழியர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒரு ஊழியர் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே இந்த தோல்வியால் சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தேன். அந்த வீட்டுக்கு வந்த ஊழியர் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு என்னை பார்த்து கூப்பிட்டார். எங்கள் வீட்டில் என்னை கார்த்திக் தான் கூடுவாங்க, கார்த்திகை கூப்பிடுங்க. போனேன். நிற்க வச்சு ஜெபம் பண்ணுறார். நான் அந்த ஹாலில் நிற்கிறேன். எனக்குள்ளே அப்படியே கட்டப்பட்டு ஒரு பாரம் அப்படியே இருக்குது. சாகணுன்ற இருள் என்னை சூழ்ந்து இருக்குது. எப்படியே தப்பிச்சு இங்கே வந்துட்டோம், வீட்டை விட்டு வெளியே போகாமல் அப்படியே இருக்கிறேன். அவமானம், கஷ்டம், நிந்தை, அசிங்கம். பால்கனியில் கூட வந்து நிற்க மாட்டேன். யாருன்னா பார்த்தா கேட்டுருவாங்களோ, நம்ம தோர்த்துட்டோமே, ஏதாவது கேட்டாங்கன்னா அசிங்கமாயிடுமேன்னு வெளியே வர மாட்டேன். கிச்சனில் டைனிங் டேபிள் கீழே செவுத்தில் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் யாரும் பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிடுவேன். திரும்பி கிச்சன் வேலையாக பூந்து பெட்ரூம் போயிடுவேன். கம்பளியை பொத்திட்டு அழுதுகிட்டே இருப்பேன், தூங்குவேன். ஒரு ஊழியக்கார் வந்தார். வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிவிட்டு போகும்போது என்னை கூப்பிட்டார். என் மேலே அவர் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். சில நொடிகளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே புறா ஒன்று இறங்குது. என்னால் கண்ணும் திறக்க முடியல, கண்ணும் மூடவும் முடியலை. கண்ணெல்லாம் உதற, கை உதற அப்படியே நிற்கிறேன். ஒரு வெள்ளை புறா தன் சட்டைகளை அடித்து கொண்டு மெதுவாக அப்படியே இறங்கி என் மேலே வந்து அமர்ந்த உடனே என் உடம்பெல்லாம் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆகி கத்தி ஓன்னு அழ ஆரம்பித்தேன். கதறேன், கத்தி பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே உக்காந்துட்டேன். எங்கள் வீட்டில் அது வரைக்கும் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் அழுது. வீட்டிலலாம் ஃபுல்லு சீன் காட்டிட்டு சுற்றிட்டுருப்போம். அழுதுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் ஆமேன்னு சொல்லும் போது பார்க்குறேன், எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு காலி கவரை தூக்கி மேலே போட்டால் எப்படி பறக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ் ஃபெலோ ஆகிட்டேன். இப்போயும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கிறேன். ஒரு மாதிரி காலியாக இருக்குது, மனசு அப்படியே சுத்தமாக இருக்குது. உள்ள ஒரு சில்னஸ், வெளியே ஒரு சில்னஸ், ஒரு சமாதானம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா அவர் உனக்குள்ளே இருக்கிற பாரத்தெல்லாம் பிச்சு போட்டுருவார். நான் சொன்னேன்ல,
பரிசுத்த ஆவியானவர் வருவது பல பரிமாணங்களில் ஒரு பரிமாணம் புறாவை போல் வருவார். என் வாழ்க்கையில் புறாவை போல வந்தார். அப்புறம் 40 நாள் உபவாசத்தில் அக்கினிமயமாக இறங்குறத பார்த்தேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது நமக்கு தான் பாதுகாப்பு. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு தான் பாதுகாப்பு. யாருக்கு பாதுகாப்போ இல்லையோ உனக்கு தான் பாதுகாப்பு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நமக்குள்ளா இருக்கிற கட்டப்பட்ட கட்டுகளை உடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எதற்காய் நம்ப வேண்டும் பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். யோவான் 14:16-17 பரிசுத்த ஆவியானவர் தேற்றனவாளனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:14 அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஆலயங்களில் கடைசியில் நம்ம பண்ணுற ஜெபமும் அதுதான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால. இந்த மூன்றும் ஒருவராய் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக தம்மை தேற்றும்படி நமக்கு துணையாக இருக்கும்படி தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம் அவசியம். இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக நம்ம வாழ முடியும். அநேக பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை இல்லாமல், உறவு இல்லாமல் அநேகர் தவறான வழிகளில் போவதை பார்த்துருக்கிறேன். ஒரு தம்பி ஃபுல்லாக பாய்சனை குடிச்சு சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், எனக்கு யாரும் சொல்லலை, எனக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியலண்ணே. அப்படியே இழுத்துட்டே இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு பெண், ஒரு பிஜியில் இருக்கிற பெண் விஷம் குடிச்சிட்டா. விஷம் குடிச்சிட்டு பிஜி உள்ளே இருக்கிறா. யாரோ ஒரு மூலியமாக தெரிஞ்சு நான் போய் எல்லாரும் போய் கதவெல்லாம் உடைச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். நைட் வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு என்னமா சொன்னா, அண்ணா நீங்கள் எங்கேயும் இருங்கண்ணே, போகாதீங்க. இந்த பாய்சன்லாம் குடிச்சிட்டா நைட்டு ட்ரிப்ஸ் ஏறும்போது தூங்கக்கூடாது, கண்ணு வந்து தூங்கிடக்கூடாதுன்னு வாங்க, என்கிட்டே இருங்கண்ணே. ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெண் சொன்னது என்ன தெரியுமா, இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொன்னதே இல்லை. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய உறவு இல்லாததால், பரிசுத்த ஆவியானுடைய உறவு நம்மளோட நெருங்கி இல்லாதால, நம்ம ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை அக்செப்ட் பண்ணாதால, அதை பற்றி ஆர்வமாய் தேடாதபடியால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்கள் தவறாய் போகிறது. அப்போ இந்த 10 நாள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவரை உங்களுக்குள்ள சொந்தமாக்கி கொள்ளணும். ஓ, என் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது, எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆலோசனை தரவர் வேணும், என்னை வந்து வழி நடத்துறவர் வேணும்னா பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் சிறந்தவர் யாரும் இல்லை. ஸ்டார்ட் யுவர் லைஃப் வித் தி ஹோலி ஸ்பிரிட். போன வாரம் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணலாம், எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணிட்டு போகலாம், அதை பற்றி நான் கவலைப்படல, விமர்சனத்தை காட்டிலும் பிரசன்னம் பெருசுங்க, அது போதும். இந்த விமர்சனத்தை பார்க்குறத விட தேவ பிரசனத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், அவர் நம்மை உயர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிமாணங்கள் மாற ஆரம்பிக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவசியம். இதன் மூலமாய் கர்த்தர் நம்மை அவருக்குள் சொந்தமாக்கி கொள்ளுகிறார். ஓனர்ஷிப். இட் டேக்ஸ் ஓனர்ஷிப் டு த ஹோலி ஸ்பிரிட். இந்த அபிஷேகம் நம்மளுக்கு நிறையும் பொழுது நாம் இயேசுவும் ஒரு உறவுல ஒன்றாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 நம்ம தியானிக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். நல்ல சத்தமா படிங்க பிரதர். ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும், கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கா? அப்படி இருக்குன்னா இதை இன்னும் பலப்படுத்த போகிறோம். அப்படி இல்லைன்னா இந்த 10 நாளுக்குள்ள கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள தங்க போகுது. ஒவ்வொரு நாளும் என்னை புதுப்பிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளும் நானும் அவருக்குள்ள ஒன்றாய் இணைந்து இருக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவி. படிங்க பிரதர். கர்த்தரே ஆவியானவர். சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர்.
ஆமென். சொல்லுங்க, படி. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் விடுதலை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள விடுதலைகள் உண்டாகும், நமக்குள்ள கட்டுகள் உடையும், நமக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாருன்னு நான் சொல்கிறேன், செத்து போனவங்களும் உயிரோட எழும்புவாங்க. அதுக்கு நாங்கள் தான் சாட்சி, என் குடும்பம் தான் சாட்சி. எங்கள் அக்கா செத்துட்டாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் பெரிய பொண்ணு இறந்துட்டா. டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு என் வீட்டு வாசலுக்கு பின்னாடி ரோட்டில் தான் எங்கள் அக்காவுடைய சடலத்தை, நான் சொல்கிறேன் அக்காவை இல்லை, அக்காவுடைய சடலத்தை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு கேட்குது, இங்கே பார்த்துட்டோம், செத்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுட்டாங்க, சுயநிலையில் முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க எங்கள் அக்காவை. இல்லை, நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அக்கா உள்ளே இருக்கிறா, செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க, வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? எங்கள் அம்மா வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கணும், எங்கள் அப்பா அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்திருக்கணும். நாங்களாம் கொஞ்சம் சின்ன பசங்க, நாங்களும் அங்கே அழுதுட்டு இருக்கணும், அக்கா போயிட்டாலேன்னு சொல்லி. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாங்க. நான் கண்ணால் பார்த்தது, சுடு தண்ணி வச்சு குளித்தாங்க. எங்கள் அப்பா ஷேவ் பண்ணார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் மாமாவை மாத்திரம் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொன்னாங்க. 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் மாமா அங்கேருந்து கால் பண்ணுறாரு எங்கள் வீட்டு லேண்ட்லைனுக்கு, அக்கா உயிரோடு இருக்கிறா. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா மரித்தவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். உன் வாழ்க்கையில் மரித்து போனதும் உயிரோடு எழும்ப ஆரம்பிக்கும். அதுக்கு நாங்கள் தான் சாட்சி, என் குடும்பம் தான் சாட்சி. இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே தான் விடுதலை, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே தான் சத்தியம், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அங்கே தான் சமாதானம். கர்த்தருடைய ஆவி தான் நம்மளை வழி நடத்தும். இப்பேற்பட்ட அபிஷேகம் நிறைந்த இந்த ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கிடைக்கணும், எனக்கு வேணும், நம்ம வாஞ்சிக்கணும். ஏசப்பா தன்னுடைய கடைசி பிரயாணத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் போகிறேன். சீடர்கள் பார்க்குறாங்க, நான் போகிறேன், ஆனால் நான் போனாலும் உங்களுக்கு ஒருவரை விட்டுட்டு போகிறேன், பரிசுத்த ஆவியானவராக இருந்து உங்களை தேற்றுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம சில காரியங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னு தெரியல. சார்ஜ் போடணுன்னா மொபைலுக்கு அந்த அடாப்டர் தேவை, கரண்ட் தேவை. ஆமென். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா நம்ம எப்பவுமே சில காரியங்களை இணைந்து இருக்கணும். நான் என்னுடைய லைஃப்பில் பர்சனலாக அனுபவிச்சதை சொல்கிறேன். சில நேரங்களில் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன், அப்புறமா நான் சொல்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிட போகிறீங்க. நான் என் லைஃப்பில் இருக்கிறத சொல்கிறேன் மாஸ்டர். ஓகே, சில டைமில் ஆராதனைகளுக்கு போவேன், வீட்டுக்கு இருப்பேன். சில டைமில் சில சோர்வுகள், பிரச்சனைகள் வரும் என்னோடய ஆரம்ப நாட்களில். நான் அதை நானே போராடுவேன், நானே சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு பார்ப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற பிரச்சனையை 5 ஆக்கி விட்டுருவோம். சில டைமில் போராடுவோம், நம்ம பிரச்சனை நம்மளே ஆக்கிடுவோம். நான் இன்னிலேருந்து இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம், அது வேற பகிரங்கமாக சொல்லிட்டு எல்லாம் சுற்றுவோம். அதுக்கப்புறம் அதை மாற்றம் 10 தடவை பண்ணுவோம், இதை செய்யவே மாட்டேன்னு செய்வோம். இந்த பிரச்சனையை நம்ம கையெடுத்து போராடும். அந்த மாதிரி நான் போராடுவேன், ஆகாது. 1 போய் 2 கூட்டு வரோம், 2 போய் 10 கூட்டு வரோம். இந்த 10 சமாளிக்கிறதுக்குள்ள என் தலை 10 போயிடும். இப்படியே போராடுவேன். சில டைம் யோசிப்பேன், என்னன்னு. ஆண்டவர் சொல்லுவார், நீ என் வீட்டிலே வந்து தங்கியிரு, வந்து ஜெபம் பண்ணு, ஆலோசனை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்து 5 rupees பஸ் டிக்கெட். அப்போல்லாம் எப்படியாவது 5 rupees காயின்ஸ் வந்துட்டாலே எனக்கு அப்போல்லாம் குஷி. ஒரு 4 காயின்ஸ்னால் வச்சுப்பேன். வாரத்தில் ஒரு 3 தடவை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக மாறினதே சபை தான். நான் அதால் தான் போன தடவை முதல் சொன்னேன், ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, நடக்கிற ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கலந்துக்கும் பொழுது கர்த்தர் இன்னுமாய் நம்மளை பலப்படுத்திகிட்டே இருப்பார், பலப்படுத்திகிட்டே இருப்பார். எல்லாத்தையும் இழந்து என் சர்ச்சில் நான் போய் உட்காரும்போது யாரோ ஒரு தம்பி கிட்டார் டியூன் பண்ணுற கிட்டாரில் சும்மா பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணான். அந்த பாட்டு தான் என்னை தொட்டுச்சு, அங்கே தொட்டு தான் என்னை நிறுத்த செஞ்சிச்சு. இப்படி தான் கர்த்தர் நம்மளோட பேசுவார். ஸோ ஆஸ் எ மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு எப்படி அடாப்டர் வேணுமோ அந்த மாதிரி கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ நம்ம அங்கே இருக்க வாஞ்சிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை எங்கே இருக்குது? தாவீது தேடுறாரு, உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குது ஆண்டவரே. யுத்தம் முடிஞ்சோடனே ஓடுறாரு எங்கே? பிரசன்னத்துக்கு. இன்றைக்கி நமக்கு பிரசனமாக இருக்கிறது கர்த்தருடைய ஆவிக்கு ஒரு அடையாளம் சபை.
நம்மை பலப்படுத்திக் கொள்ள அநேக நேரம் நம்ம சபையில் நடக்கிற வாரந்தோறும் ப்ரேயர் ஆகட்டும், இல்லை சபைகள் காரியத்தில் நம்ம ஈடுபடும் போது கர்த்தர் நம்ம இன்னுமாய் பலப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் அப்படி தான் எங்களை பலப்படுத்தினார். நம்ம ஒருவர் தாங்கிக் கொள்வது எப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தான். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டு யாருமே இல்லை, என்ன பண்ணுறது, சரி யார் ஆலோசனை கொடுப்பா? நான் உண்மையாக சொல்கிறேங்க, அந்த டைமில் எப்படியாவது பிடிச்சி இந்த சபையில் வந்துருங்களேன், யாரும் இருக்க வேண்டாம், வந்து இங்கே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்களேன், கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் நான் எங்கே ஆண்டவரை போட்டோம்? தேவனுடைய வீடு தாங்க நம்மளுக்கு அடைக்கலம். எனக்கு ரொம்ப கஷ்டமாகும் போதெல்லாம் நான் சர்ச்சில் போய் அழுதுருவேன். ஓரமாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். கர்த்தர் பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். போய் இன்றைக்கி என்ன பேச போகிறார் ஆண்டவர், அந்த வார்த்தை தான் ஒரு மனிதன் விழுந்து போனவனை எழுப்பச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த வருஷம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் எண்டில் நீங்கள் சாட்சி சொல்லணும், பாஸ்டர் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணலை, ஒரு உபவாச கூட்டத்தை நான் மிஸ் பண்ணலை. somehow I try to come. நான் வேலைக்கு போனாலும் நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது நமக்கு தான் ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது உனக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கடைசி நேரத்தில் கிளம்பும் போதுன்னு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன், he will guide you. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு இருந்தால் அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 8:29 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம் தனிமையானவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா நம்ம வாழ்க்கையில வேலை செய்யறாரு பாருங்கண்ணே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் தனிமை எல்லாரும் இருந்து நான் தனிமை தான் நினைச்சீங்கன்னா, யோவான் 8:29 படிக்கும் போது பாருங்க, ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூடயே இருப்பாராம். ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போவதில்லை. அவர் நமக்குள்ள வரும்போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது, அவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் எல்லா விதத்திலும் நம்மளை போதித்து நடத்துவார். எல்லா விதத்திலையும். ஏன்னா ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவர். சாலமோனை பார்த்து சொல்றாங்க ஞானின்னு. ஏன்? அவர் கர்த்தரோடவே இருந்தார். அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் போது அந்த ஞானத்தை நமக்கு தருவார். சில நேரத்தில் என்ன பேசணும், சில நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும், சில நேரத்தில் எது எப்போ செய்யணும்னு ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். ஞானத்தின் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் போது நம் தனிமையானவர்கள் அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஒருபோதும் தனிமையானவன் அல்ல. யோவான் 14:23 ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடவே இருக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மளை தனிமையாய் விடுவதே இல்லை. இந்த ஆவியானவரை இந்த 10 நாள்ல உபவாசத்தில் நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் சுகமடைகிறோம். நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கும், வியாதி இருக்கும், கர்த்தர் சுகத்தை பண்ணுவார். ஒரு ஃபேமிலியில் பல வருஷமாக குழந்தை இல்லை, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். எங்கேயாவது தூரமாக பைக்கில் போயிட்டு இருந்தாங்களும் பார்த்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு எண்ணம். யாருக்காவது குழந்தை இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு, வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு ஏஜ் அவங்க தாண்டிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவரே ஒரு 45 இருக்கும். நான் எப்போது அவங்கள பார்க்கும்போது ஸ்கூட்டரில் போவாங்க, நான் பின்னாடி எங்கன்னா ரோட்டில் பார்க்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ரோட்டில் எங்கன்னா பார்த்து, ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்கப்பா, வீட்டில் ஜெபம் பண்ணுவேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நான் சென்னையிலேருந்து வந்துட்ட வரைக்கும் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து அவர் உட்காந்தார். அவர் உட்காந்தோன்னே அவரை பார்த்துட்டு அப்படி சிரித்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க உட்காந்தாங்க. ப்ரைஸில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். கொண்டார் விட்டு பார்த்தா அழகாக ஒரு பையன் வரான். வந்துட்டு, டாடி ஐ சிட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் சொன்னேன், உங்கள் பையனா அப்படின்னா? ஆமாம் அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். நம்மளால் அல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் உறவு உங்களுக்குள்ள கனெக்ட் ஆகிட்டா எவ்வளோ காரியங்கள் நடக்குது பாருங்களேன். ஆத்துமாக்களை கர்த்தருக்காய் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. பஸ்ஸில் ஒரு டைம் போயிட்டு இருக்கிறேன், ஒரு தம்பி என் பக்கத்தில் உட்காடுறான். ஏதோ உட்காந்துட்டு சும்மா அவன்கிட்ட பேசுகிறேன், அவன்கிட்ட சொல்கிறேன் ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாருன்னு. பஸ்ஸை விட்டு இறங்கினான். ஸ்கூல் பையன் யூனிஃபார்மோடு இருந்தான், என் கூட பேசினான், அழுதான். ஏசப்பாவை உன்னை நேசிக்கிறார்டா, நீ வாடா, ஏசப்பா உன் கூட இருப்பாரான்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் சர்ச்சுக்கு வரான், இன்றைக்கி நல்ல ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கிறான்.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா இந்த ஆவியானவர் உன்னை நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். சடனாக கண்ணில் தண்ணி ஊற்றும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளேருந்து பேசுவார். உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவங்க போயிட்டு இருக்கிற பாதையை உங்களுக்கு காட்டுவார். அது மாத்திரம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்கிறத உன்னை சரிப்படுத்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இவர் நமக்குள்ள வந்த என்ன ஆவனா, நம்மளோட நொறுங்குண்ட இதயம் புதிதாய் மாறும். அந்த வசனம் தான் சொல்லி புதியவைகளாய் மாற்றும். அவர் நம்மளை சுகப்படுத்தி புதிதாய் மாற்றுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் நன்மை, குட்னஸ், அவருடைய நன்மைகள் நமக்குள்ள வரும். நமக்குள் பெருகும் பொழுது அந்த நன்மை எல்லாருக்கும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் இந்த உலகத்தை நாம் இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும். இந்த பாரத்தோட நம்ம தியாகத்தோடு இந்த 3வது நாள் நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்ப்பா. இவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா என் கவலைலாம் மாறிடுமா? எஸ், மாறிடும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா என் கண்ணீர் மாறிடுமா? மாறிடும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா என் ஜெபம் கேட்கப்படுமா? நிச்சயமா கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்க. யோவேல் 2:28 இந்த கடைசி நாட்களில் அவருடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படுவது அவருடைய குமாரர்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கும் பொழுது, அபிஷேகத்தில் நீ நிரம்பும் பொழுது, தம்பி தங்கச்சி அம்மா, நீ கர்த்தருடைய வாயாய் மாறுவாய். நீ கர்த்தருக்காய் தேசங்களை பார்த்து தீர்க்க தரிசனங்களை உரைப்பாய். பாஸ்டர் சொன்னார், யாரும் ஆள்றதில்லை இந்த தேசத்தை, இவ்வளோ சமாதானமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகருடைய ஜெபங்கள். அப்போ நீயும் நானும் இந்த பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கின பிறகு அவரை நமக்குள்ளே கொண்டு அந்த அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, வாஞ்சியாக இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளோ காரியங்கள் நடக்கணும். நீயும் உன் குடும்பமும் உன் குமாரத்திகளும் உன் சந்ததிகளும் இந்த கடைசி கால சேனைகளும் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். இயேசுவே தேவன் என்று அடையாளம் காட்டுவதற்கு பலனாய் மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ உதவி செய்கிறார் பார்த்தீங்களா? இவரை நம்ம சொந்தமாக்கிக்கொள்ளணும். இவரை சொந்தமாக்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்து இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் செருப்பு போடாமல் நடந்து போகணும். ஆமாங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்ம சொந்தமாக்கிக்கிறதுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம செருப்பு போடாமல் நடந்து போகணும். நெருப்பில் நடக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை மொட்டை அடிக்கணும். செதையிலெல்லாம் கம்பி குத்திக்கணும். நான் பாரத்தோட சொல்கிறேன், என் தகப்பன் ரட்சிக்கப்பட்டவர். அதுக்கு முன்னாடி எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய ஃபோட்டோ முன்னாடி வெள்ளிக்கிழமானா அது முன்னாடி விழுந்து கிடப்பார். கர்த்தர் யாருன்னு தெரியாத ஒரு கூட்டம் தான் சரீரத்தையும் தியாகம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பியெல்லாம் குத்திக்கிட்டு. கர்த்தர் நம்மளை அதை எதிர்பார்க்கலையே. இவரை சொந்தமாக்கிக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் அப்பான்னு கூப்பிட்டா போதும். நீங்கள் வாங்க ஆண்டவரே, என் இருதயத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன். இன்னொரு இடத்துல இது சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு தியாகம், சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் தன்னையே தியாகமாக்கினார். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள என்னது மாறும்? ஒரு தியாகம் வரும். நமக்குள்ள ஒரு சாந்தம், எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிற ஒரு தன்மை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உறவை சரியா இல்லாததால தான் நிறைய டைவர்சஸ், வாக்குவாதம், பிரச்சனை. குடும்பத்தில் ஏன் சண்டை? வாரத்தில் 2 நாள் பம்பர் ஆஃபர் மாதிரி சண்டை. ஒரு வாரம் சண்டை இல்லாமல் போச்சுன்னா மனசில் ஓடும், என்னடா இந்த வாரம் சண்டை இல்லாமல் போதே, ரொம்ப நல்லா இருக்குது நினச்சி அடுத்த நிமிஷமே சண்டை வரும். யாரோ சொன்னாங்க, 1000 மீசிங்க ஒன்றா இருந்தாலும் சமாதானமாக 2 கொண்டை சேர்ந்தா ஊரே அழிஞ்சிடும். ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை. ஒரு சபைக்கு நான் போவேன். அந்த சபையில் வந்து சொல்லுவார், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்தோடு தானே வந்திருக்கிறீங்க, ஒன்றா தானே சபைக்கு வரீங்க. நாங்கள் ஒன்றா வர்றது மட்டும் தான் நீ பார்க்குற, வீட்டுக்கு வந்து பாரு அவரை நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன். சண்டை. பரிசுத்த ஆவியானவருடைய உறவு கிடைச்சிட்டா அதை காட்டில ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது. யாராலையும் வாழ முடியாது. தாவீது ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய உறவு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தை ஜெயித்து தன்னையே தியாகமாய் தந்து அவர் சொன்னது, என்னையே முற்றிலுமாய் தருகிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இவங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் தேற்றளவாளனா நானே இருக்கிறேன். He still sacrificed himself. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் நமக்குள்ள ஒரு தியாகம் வரும். எல்லாரையும் நேசிப்போம், தப்பே நடந்தாலும் நேசிப்போம்.
சில நேரத்தில் எங்கள் வீடுனா எங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறேன், சில டைமில் சாப்பாட்டில் உப்பே இல்லாமல் இருக்கும். நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருக்குவார். அவர் கேட்பார், உப்பு இருக்காடா? இருக்கோ இல்லையா சாப்பிடுவோம். சோறு போடுறதே பெரிய விஷயம். உப்பு எனக்கு கம்மியாக உப்பு இருக்கா, உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில டைமில் உப்பாலேயே பெரிய பிரச்சனை ஆகிடும் பாஸ்டர். வீட்டில் சமைக்க தெரியலையான்னு ஆரம்பித்து சமையல்லேருந்து சொந்தக்காரன் வரைக்கும் போய், அப்பா அம்மா வரைக்கும் போய், நாத்தனார்லேருந்து போய், வம்சம் வளையாக எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு கேட்டால் உப்புலேருந்து ஆரம்பித்தேன். தெரிஞ்சோ தெரியாமல் ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் உப்பு வியாதியை குறைச்சிட்டானுங்க, சக்கரை வியாதி அதிகமாகிடுச்சு. ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு சக்கரையாக இருக்கிறேன்னு சொல்ல சக்கரை வியாதி இருந்திருக்கு. அது போல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா அவர் நடத்துகிற விதமே வேறு. எத்தனை பேர் ஆசையோடு ஆவலோடு இருக்கிறீங்க, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்? நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொல்கிறது, ஆவியானவரோடு இணைந்திருக்கணும். என்னை ரொம்ப அழகாக நடத்தினது ஆவியானவர் தான். என்னை அழகாக வச்சதும் ஆவியானவர் தான். என்னை இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ண சொன்னதும் ஆவியானவர் தான். நல்லா கோடைத்து முடிவாருன்னு சொன்னது தான் ஆவியானவர் தான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழகு பார்த்து மேலே தூக்கி வச்சுட்டு இவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், நீங்கள் தானே அவரை அழகுபடுத்தினீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ அழகாக இருக்கிற வசதி தான் நான் அழகுபடுத்தினேன்னுவார். இதுதான் ஆவியானவர். உன்னை ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டார், ஒரு காலம் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டார். இவர் வந்தாருன்னா உன் வாழ்க்கை மாறும், உன்னை சுற்றி சூழ்நிலைகள் மாறும். இது ஒரு மகா பெரிய பொக்கிஷம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்க வேண்டிய காரியம் இல்லை இது. ஜஸ்ட் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும்ப்பா. எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்குறாங்கப்பா. என் குடும்பம், என் சொந்தம், என் உறவு, என் நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீ திருந்தவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. ஆனால் உங்களுக்கு தெரியும்ப்பா என் இருதயம், உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்களுக்கு தெரியும்ப்பா. 100 சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ப்பா. என் பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. எனக்கு இது ஆசையே இல்லை, ஆனால் நான் செஞ்சிடறேன். எனக்கு கோவப்படணும்னு ஆசையே இல்லை, ஆனால் நான் கோவப்பட்டுறேன். எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசையே இல்லைன்னா ஏதோ தெரியாமல் செஞ்சிடறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் சரியாக நான் வச்சுக்கலப்பா. இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில் எனக்குள்ள முழுமையாய் நீர் இறங்கும்படி 2 கரங்களை உயர்த்தி, அன்றைக்கி நான் சொன்னலே என் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். 2 கரங்களை உயர்த்தி நான் அழுதேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வெண் புறாவை போல இறங்கினார். அதே போல கர்த்தர் இன்று உன்னோடு இடைப்பெற 2 கரங்களை உயர்த்தி தலையை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. கேளுங்க, என்னை நிரப்புங்க சுவாமி, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்டுட்டே இருங்க. சில பேருக்கு அவருடைய பிரச்சனை அப்படியே மெதுவாக சில்லுனா உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி இருக்கும். அது தேவ பிரசனம் தான். உங்கள் அப்பா உன்னை சுற்றி வர. சில பேருக்கு அழுகணும் போல இருக்கும், அதுவும் தேவ பிரசனம் தான். சில பேருக்கு கதறணும் போல இருக்கும், அதுவும் தேவ பிரசனம் தான். சில பேருக்கு கையை தட்டி துதிக்கணும் போல இருக்கும், அதுவும் தேவ பிரசனம் தான். அவர் தண்ணீரை போல, புறாவை போல, அக்கினிமயமான பல பரிமாணமாக இறங்குவார். சரி, கேட்டுட்டே இருங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரோடு என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ.
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, 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 வல்ல ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம், கேளுங்க கேளுங்க, என் ஜனத்தை மூடுதே. இறங்கட்டும். ஒரு மகிமையின் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். இந்த பரிசுத்த ஆவியானவர் விலகாம உங்க வாழ்க்கையில செல்ல முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் உணர்வுல, என் செயலில கலந்திருக்கீங்க ஐயா. என் உணர்வுல, என் நினைவுல, என் நடத்தையில கலந்திருக்கீங்க ஐயா. அன்பினாவியானவரே, சொல்லுங்க, விலையேற என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும்ப்பா. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல ஊற்ற ஆயத்தமா இருக்கிறாங்க. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இன்று உங்களுடைய நுகங்களை முறித்தெடிய போகிறார். உடைய கட்டுகள் எல்லாம் உடைக்க போகிறார். ஏதோ வார்த்தை சொல்லணும்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். அழகான ஆவியானவர் இங்க லெகுவான இருதயமாய் மாற்ற போகிறார். உங்கள் பாரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. வாய்களை துறந்த அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்றவங்க பேசுங்க. ஆண்டவரே நிரப்புங்க. இதுவரைக்கும் எனக்கு இல்ல பிரதர்ன்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை போல இறங்குங்க, அக்கினியை போல இறங்குங்க சுவாமி. வல்லமையா இறங்குங்க ஆண்டவரே, தண்ணீரை போல இறங்குங்க ஆண்டவரே. ரீபா கா டூபா ரதந்தால போ சந்தாலா. கர்த்தத்தோட ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை விட்டுக்கொடு. இதோ கர்த்தருடைய ஆவி மேல் வீட்டறையில் வந்தது போல உங்கள் மேல் ஊற்றும்படியா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆவியானவரே, வல்ல ஆவியா. நீங்க பேசுங்க, ஆண்டவரோடு பேசிட்டே இருங்க. ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரே என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆண்டவரோட பேசுங்க. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. கேளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. உங்க இருதயத்துல கைய வச்சு பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பேசுங்க. ஒரு 5 நிமிடம் உங்க மனதை விட்டு நீங்க பேசுங்க. பக்கத்துல யார் கேட்டுருவான்னு கவலைப்படாத. நீயும் உன் தகப்பன் பேசுகிற நேரம் என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் கண்ணீரெல்லாம் கணக்கில் வைக்கிறவர், உன்னை தேற்றக்கூடியவர், உன்னை அழகுபடுத்தக்கூடியவர். காபானா ரூவா ஷிகலியான்டனா லேரா ஹட்டலரமாஷா லிபரபோஷ் அந்தல. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே,